இவர் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு எழுப்புங்க. ஆறுமுகம் இங்க பாரு, கண்ணத்தொர எழுந்துரு. அன்னபூர்ணி அம்மாவோட குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம், அதுல இப்படி ஒரு பிள்ளையா? என்னமா அது, நீங்க இத்தனை வருஷமா கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் ஆறுமுகம் ஒரே நிமிஷத்துல குழி தோண்டி புதைச்சிட்டானே. எசக்கி அந்த குடத்துல இருக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் தலையில ஊத்து. ஆறுமுகம் என்னப்பா அது, இப்படி பண்ணிட்ட? நீ போய் வள்ளி வீட்டுக்கெல்லாம் வரலாமா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ராத்திரி ரோட்ல தான் விழுந்து கிடந்தேன். அப்போ அந்த வள்ளி தான் வந்து என்னை கூட்டிட்டு வந்து அவ வீட்டுல படுக்க வச்சா. நீ தப்பு எதுவும் பண்ணலன்னு சொல்ற, ஆனா வள்ளி அப்படி சொல்லலையே. ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சு? கேவலமான காரியத்தை பண்ணிட்டியே. நீங்க வேணா அந்த வள்ளியை கூப்பிட்டு விசாரிங்க. அந்த வள்ளி கண்டிப்பா போய் தான் சொல்றா, நான் உன் பிள்ளைமா, தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? எப்படிடா பைரவிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? பைரவி உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு எப்படிடா உன்னால துரோகம் பண்ண முடியுது? ஒரு பொண்ணுக்கு தன் கழுத்துல தாலி ஏறிட்டா எப்பயுமே அவ மனசுல கட்டினவனை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பா. நீயும் அப்படிதான் இருந்திருக்கணும். உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு எனக்கு. ஒரு மகனா நீ எனக்கு உண்மையா இல்ல, ஒரு புருஷனா பைரவிக்கும் நீ உண்மையா இல்ல. அத்தை, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. ஆறுமுகம் முரடன் தான், ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அவர் தப்பானவர் இல்ல. அவர் நீங்க சந்தேகப்படாதீங்க. அவரு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். ஆறுமுகம் நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நேத்து நைட்டு விவசாயிங்க மாநாட்டு முடிச்சுட்டு வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நைட்டு மெக்கானிக் யாரும் வரமாட்டாங்கன்னு காரை பார்க் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அங்கே படுத்துட்டேன். ஆறுமுகம் என்ன இங்க படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. ராத்திரி முழுக்க இப்படி ரோட்லயேவா படுத்துட்டு இருக்க முடியும்? நீ எந்திரி, என் வீட்டுல வந்து படுத்துக்கோ. நீ தான் எனக்கு வீடே கட்டி கொடுத்த ஆறுமுகம். நீ என் வீட்டுல வந்து தங்குனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது உன் வீடு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. நான் உனக்கு இது சின்ன உதவி பண்ணக்கூடாதா? நீ வா உட்காரு. அத்தை, எனக்கு என்னமோ இந்த வள்ளி தான் பொய் சொல்றான்னு தோணுது.